மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்த தமிழரசி, முகிலா, நான் உன் பொண்டாட்டியை உன்னை கவனிச்சுக்கன்னு மட்டும்தான் சொன்னேன்ப்பா, இனிமே அதை கூட பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி கொண்டாள். ஒரு பெருமூச்சுடன் தோலை குலுக்கிக் கொண்டு வெளியே வந்தவன் டைனிங் டேபிளில் இருந்த டிஃபனை சாப்பிட்டுவிட்டு மாடிக்கு வந்தான். முரளாளினி ஜன்னலருகில் நின்று தூரத்தில் தெரிந்த திராட்சை தோட்டத்தையும் புகைப்படிந்த ஓவியமாய் நீண்டிருந்த மலைத்தொடர்களையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மிருனி, நமக்கென்று விருப்பங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு வந்தப்புறம் சில பிடிக்காத விஷயங்களையும் சகிச்சுக்க பழகணும். ஆழமாக வந்தது அவன் குரல். கோபமும் வேதனையுமாக அவள் நிமிர்ந்தபோது, நான் கிளம்ப போகிறேன், மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுவேன் என்றபடி அவன் கிளம்பினான். வாசலுக்கு சென்று அவனை வழி அனுப்பவில்லை என்றால் அதற்கு வேறு மாமியார் கோவப்படுவாரோ என்று தோன்ற இறுகிய முகத்துடன் அவனை பின்தொடர்ந்தாள். அவன் கிளம்பி சென்ற பிறகு கீழே எந்த வேலையுமின்றி அமர்ந்திருக்கவும் மனம் ஒப்பவில்லை. முகிலன் புத்தகங்களை பற்றி கூறியது ஞாபகம் வந்தது. மாடிக்கு சென்று ஆவலுடன் அந்த அலமாரியை திறந்தபோது அங்கு வரிசையாக நிறைய புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. விவேகானந்தர், மகாத்மா காந்தி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், புத்தர், அப்துல் கலாம், கார்ல் மார்க்கஸ், அரவிந்தர் என்ற உயர்ந்த சிந்தனையாளர்களின் பல புத்தகங்கள் அங்கு கம்பீரமாய் அணிவகுத்திருந்தன. அந்த நிமிடம் அவளுக்குள் பெரும் வியப்பும் ஆச்சரியமும் கைகோர்த்தன. இவ்வளவு உயர்ந்த சிந்தனையாளனாக தான் அவனை எதிர்பார்க்கவில்லை என்பது புரிந்தது. அந்த நிமிடம் உருவத்துக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தமில்லை என்றும் தோன்றியது. ஏனோ அவன் மேல் முதலாக ஒருவித மதிப்பும் மரியாதையும் எழுந்தன. மதிய சாப்பாட்டிற்கு அவன் வந்தபோது அவள் மாடி அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். கீழே சில உறவுக்காரர்கள் வந்திருந்தனர். என்ன அண்ணி, நாங்கள் கல்யாணத்துக்கு வரலன்னு கோபத்தில் உங்கள் புது மருமகளை கண்ணிலே காட்ட மாட்டேறீங்களே? உறவு பெண் ஒருவர் கிண்டல் செய்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளே வந்த முகிலனை கண்டதும், உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தம்பா, மெதுவாக கூறினார். அம்மா, மிருனா எங்க? அவன் கேட்க, மாடியில் தான் இருப்பா, போய் வர சொல்லுப்பா என்றார் தமிழரசி. திடீரென்று அறைக்குள் வந்தவனை கண்டதும் பதறிப்போய் எழுந்தவளின் மடியில் இருந்த புத்தகம் தவறி கீழே விழுந்தது. மெதுவாக குனிந்து அதை எடுத்தவன், புத்தரின் மொழிகளா? ரொம்ப அற்புதமாக இருக்கும், படிச்சிட்டியா? தலை குனிந்தபடியே முணுமுணுத்தாள் அவள். கீழே நம்ம சொந்தக்காரங்க சிலர் வந்திருக்காங்க. அம்மா உன்னை வர சொன்னாங்க. நீ முன்னாடி போ, நான் முகம் கழுவிட்டு வரேன் என்றான். நான் போக மாட்டேன். உங்கள் அம்மா என்னை அவங்க எல்லாருக்கும் எதிரிலேயும் ஏதாவது மட்டமாக பேசுவாங்க. என்னால் தாங்கிக்க முடியாது, வீம்புடன் கூறினாள் அவள். இப்போதான் புத்தரின் மொழிகள் படித்த உணர்வுகளை ஆட்சி செய், இல்லையெனில் அது உன்னை ஆட்சி செய்யும். தீவிர உணர்ச்சி போன்ற அழிக்கும் நெருப்பு வேறு எதுவும் இல்லை. அப்படின்னு படிச்சிருப்பிய? மெதுவாக கேட்டான். அவள் அசையாமல் இருப்பதை கண்டதும், ஓகே, இங்கேயே இரு, ஆனால் நான் வந்து உன்னை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். எது பெட்டர், நீயே போறியா இல்லை என்று சொல்ல கண்ணோரங்கள் சுருங்க அவன் குறும்புடன் கேட்க, மறுநிமிடம் மிருனாவின் நெஞ்சம் விதித்து போனது. பதிலேதும் சொல்லாமல் திரும்பி கீழே சென்றாள். திருமணத்திற்கு வராத அந்த பெண்கள் கோயில் சிலையை உயிர் பெற்று வந்ததை போல் நடந்து வந்தவளை கண்டு பிரமித்து போயினர். அவர்கள் அவளை அருகில் அமர்த்தி கேள்வி கணங்களை தொடுக்க வெக்கம் என்ற பெயரில் தனக்குளிந்து சமாளித்து கொண்டிருந்தாள் அவள். திடீரென்று, என்ன என் பொண்டாட்டியை சுற்றி உட்காந்து ரேக்கிங் பண்ணுறீங்களா? கிண்டலாக கேட்டுக்கொண்டே வந்து அவள் அருகில் இயல்பாக அமர்ந்தான் முகிலன். உன் பொண்டாட்டி என்ன தங்க சிலை மாதிரி இல்லை இருக்கா? இத்தனை அழகை நான் பார்த்ததே இல்லை போ என்றார் ஒரு வயதான பாட்டி. அப்பத்தா, அவள் என்னோட தேர்வாச்சே, அப்படித்தான் இருப்பா. நான் என்ன உங்கள் வீட்டு தாத்தா மாதிரி செலக்ட் பண்ணுவேன்? கிண்டலாக கூறிவிட்டு அவளை பார்த்து கண் சிமிட்டினான் முகிலன். தர்ம சங்கடத்துடன் அவள் தனை குளிந்து கொள்ள கிண்டலும் கேலியுமாக பொழுது சென்றது. சாப்பிட்டு விட்டு அனைவரும் விடைபெற்று சென்றதும் மாடிக்கு சென்றாள் மிருனா. அவளை பின்தொடர்ந்து வந்த முகிலன் தேங்க்ஸ் என்றான் ஒரு மாதிரி குரலில். எதுக்கு? மெல்லிய குரலில் அவள் கேட்டபோது, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கீழே வந்ததுக்கு என்றபடி கட்டிலில் படுத்து கொண்டான். தன்னை தூக்கிச் செல்வதாக மிரட்டிவிட்டு இப்போது என்ன நன்றி சொல்வது என்று தோன்றும் போதோ முகிலன் குரல் தொடர்ந்தது. நீ ஏன் இன்னைக்கு சரியாகவே சாப்பிடல? அசைவ சமையல் உனக்கு பிடிக்காதா? அவனிடம் மிருனாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம். எனக்கு நான்வெஜ் பிடிக்காது என்றால், உனக்கு பிடிக்கலனா நானும் இனிமேல் சாப்பிடலை, கொஞ்சம் கொஞ்சமாக விட முயற்சி பண்ணுறேன் என்றான்.
பதறிப்போய் எழுந்தவள், வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, எனக்காக நீங்கள் எதையுமே மாற்றிக்க வேண்டாம் என்றாள் வேகமாக. ஓ, அதே மாதிரி உங்களுக்காகவும் நான் எதையுமே மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறேன், அப்படித்தானே? அப்படி இல்லை, முணுமுணுத்து விட்டு திரும்பி படுத்து கொண்டவளையே சிறிது நேரம் பார்வையால் இதமாக கோதியவன் பிறகு மெல்ல கண்ணயர்ந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு அவள் கண் விழித்த போது தூய வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து முகிலன் வெளியில் கிளம்ப தயாராக நின்றிருந்தான். புரியாமல் விழித்தவளிடம், நீ படுத்துக்கோ, நான் எப்போவுமே மத்தியானத்தில் சாப்பிட்டப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கு வயலுக்கு கிளம்பிடுவேன், திரும்பவும் 6 மணிக்குத்தான் வருவேன் என்று கிளம்பினான். இரவில் சரியாக உறங்க முடியாமல் அவன் அருகில் படுத்து வெகுநேரம் விழித்திருப்பதால் அவள் இமைகளை உறக்கம் கொஞ்சி தழுவியது. பிறகு விழித்து எழுந்தபோது மணி 5 பதறி எழுந்து முகம் கழுவி வேறு புடவை அணிந்து தயாராகி கீழே வந்தாள். சமையல்காரம்மா காப்பியும் டிப்பனும் தர அவள் மட்டும் அனாதையாய் தனித்து விடப்பட்ட உணர்வு. மாமனார் வெளியில் சென்றிருக்க மாமியாரோ எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்தபடி வீட்டை சுற்றி வர தான் என்ன செய்வதென்று யோசித்தாள். காதல் கொண்டு மணந்திருந்தால் ஒருவேளை இனிய தவிப்புடன் இதயம் படபடக்க முகிலனுக்காக காத்திருக்கலாம். மெதுவாக நடந்து தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு பரவி தெரிந்த பசுமையும் மலர்களும் மனதை லேசாக்கின. அப்போது படபடவென்ற புல்லட்டின் ஓசை அவள் கவனத்தை கலைத்து திரும்ப செய்தது. புல்லட்டை லாவகமாக ஓட்டியபடி கம்பீரமாக வந்து கொண்டிருந்த முகிலனின் உருவம் முதலாய் அவளுக்கு ஆழமாக பதிந்தது. அவனிடமிருந்து பார்வையை விலக்காமல் சிலையாய் நின்றிருந்தவள் அருகில் வந்தவன், என்னடா நம்ம தோட்டத்தில் புதுசாக ஒரு பூ பூத்திருக்கு, பூக்களிலே சிறந்தது டக்வுட் மலர்னு படித்த ஞாபகமாச்சே, ஒருவேளை அதுதானோன்னு பார்க்க வந்தேன் என்றான் விழிகள் மின்ன. அதுவரை உணர்ந்த தனிமையும் பாதுகாப்பின்மையும் திடீரென்று விலகி மனதை நிறைத்தன. பாவம், இது ஒரு ஏழை வீட்டு பூ என்றால் அவளும் உடனே. பார்க்க அப்படி தெரியலையே, பக்கத்தில் வந்தாலே அனலாக தகிக்குது, ஒருவேளை நெருப்பு பூவோ கிண்டலாக கேட்டான். ஒரு கணம் கோபமாக கண்களை இறுக மூடி திறந்தவள் வேகமாக உள்ளே சென்று விட்டாள். முதலில் மருமகள் கோபமாக முகத்துடன் உள்ளே வருவதையும் தொடர்ந்து வந்த மகனுடைய முகத்தில் யோசனையையும் கண்ட தமிழரசி, என்னையா, டிஃபன் காப்பி நான் எடுத்துட்டு வரவா இல்லை என்று நிறுத்தினார். அவளுடைய பேச்சின் உட்பொருளை புரிந்து கொண்டாள் மிருனா. நான் எடுத்துட்டு வந்து தர்றேன் என்றபடி வேகமாக சமையலறைக்கு சென்று எடுத்து வந்து அவனிடம் கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்றாள். அன்றிரவு சிவராத்திரியாய் சென்றது. மறுநாள் காலையில் வெளியில் சென்றுவிட்டு வரும்போதே அவளுடைய முதுகலை பட்ட படிப்பிற்கான கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷனையும் சில புத்தகங்களையும் வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தான் முகிலன். மனதில் நன்றியுணர்ச்சி ஊற்றெடுக்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் சொன்னதை மறக்காமல் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு மகிழ்ச்சியுடன் கூறினாள் மிருனா. நான் எதையுமே சுலபத்தில் மறக்க மாட்டேன், மனசில் பதிஞ்சதை அழிக்கவே மாட்டேன். அவன் குரலில் புதிராய் ஏதோ செய்தி. உடனே அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து அவனிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் புத்தகங்களை எடுத்து பிரித்து பார்த்தபோது அவன் குரல் இடைமறித்தது. கல்யாணமான புதுசில் பொதுவாக எல்லா தம்பதிகளும் படிக்கிற பாடமே வேறையாக இருக்கும், நம்மளோடது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க இல்லை? குறுகுறுத்த விழிகளுடன் அவன் கேட்க மிரட்சியுடன் நிமிர்ந்தாள் மிருனா. ஆனால் அந்த கண்களில் தெரிந்த குறுஞ்சிரிப்பு அவன் பேசியது இதமான கேலி என்பதை அவளுக்கு உணர்த்தியது. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.